எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது நியூ ஹாலண்ட் 75 HP ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ். எல்பிபி கார்டு, சின்ன சின்ன வயல், கொளிஞ்சி அதிகமாக இருக்குது. ரொட்டாவேட்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறோம். சின்ன சின்ன வயலாக இருந்தாலும் 2 வீல் டிரைவுங்கிறதுனால ஈஸியாக திரும்புது. 15 RPMல 42 பிளேடு ஸ்வான் ரொட்டாவேட்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உழவு ஓட்டி மறுபடியும் மழை பெஞ்சு மறுபடியும் கலப்பர் போடுவாங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு ஜாண்டீர் வச்சுருந்தேன் 5310, அதை கொடுத்துட்டு 7500 75 HPயில் எடுத்து இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கிறேன். இந்த வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது. லோ ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வேகமாக போகுது. ஃபினிஷிங் நல்லா ஜம்முன்னு வருது. ஒரே அளவில் சூப்பராக கார்டு ஃபினிஷிங் ஆகுது. 70 HPயில் நியூ ஹாலண்ட் டிராக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது நியூ ஹாலண்ட் 75 HP ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ். எல்பிபி கார்டு, சின்ன சின்ன வயல், கொளிஞ்சி அதிகமாக இருக்குது. ரொட்டாவேட்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறோம். சின்ன சின்ன வயலாக இருந்தாலும் 2 வீல் டிரைவுங்கிறதுனால ஈஸியாக திரும்புது. 15 RPMல 42 பிளேடு ஸ்வான் ரொட்டாவேட்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உழவு ஓட்டி மறுபடியும் மழை பெஞ்சு மறுபடியும் கலப்பர் போடுவாங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு ஜாண்டீர் வச்சுருந்தேன் 5310, அதை கொடுத்துட்டு 7500 75 HPயில் எடுத்து இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கிறேன். இந்த வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது. லோ ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வேகமாக போகுது. ஃபினிஷிங் நல்லா ஜம்முன்னு வருது. ஒரே அளவில் சூப்பராக கார்டு ஃபினிஷிங் ஆகுது. 70 HPயில் நியூ ஹாலண்ட் டிராக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.